ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாருமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமில் அவர்கள் உரை தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இது விஷதவா சிகாமணிகளான மணவாள மாமுனிகளுடைய திருவாக்கு. இந்த பாசுரத்தினுடைய பொருள், ஆழ்வார்கள் கொடுத்து போந்ததான அருளிச் செயல்கள், ஆழ்வார்கள் வாழ வேணும் வாழ வேணும் வாழ வேணும், பல்லாண்டு இருந்திருக்க வேணும், நமக்கெல்லாம் உஜ்ஜீவனத்தை பண்ணி போகும்படியாக இருக்கக்கூடிய வேதசாரமாக இருக்கக்கூடிய பாசுரங்களை கொடுத்த பெருமை ஆழ்வார்களை சாரும். அந்த ஆழ்வார்களுடைய திருவாக்கே நமக்கு தாரக போஷக போக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஆழ்வார்கள் வாழ வேணும், அவர்கள் கொடுத்து போந்த அருளிச் செயல்கள் வாழ வேணும், அதுக்கு கொடுத்த வியாக்கியானங்கள் வாழ வேணும் அப்படின்னு வாழி 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 என்று பல்லாண்டு பாடுகிறார் மணவாள மாமுனிகள். இப்ப நம்ம எல்லாரும் எம்பெருமானை சேவிக்கிறோம், எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுகிறோம். அப்ப எம்பெருமானுக்கு நாம் தளிக பண்ணினதான பிரசாதத்தை எம்பெருமானுக்கு கண்டுருள பண்ணுகிறோம். நம்ம சமைச்சதான சோறு, அந்த சோத்தை எம்பெருமானுக்கு கண்டுருள பண்ணுகிறோம். இப்ப இதுல நல்லதான சோறு, நல்லதொரு சோறு அப்படின்னா என்னது? திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தம். அதிலே பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடக்காயும் கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குண்டலமும் என்று தெரிவிக்கிறார். திருப்பல்லாண்டிலே மொத்தம் 12 பாசுரங்கள். அதுல முதல்ல எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறதான பாசுரங்கள் அப்படி பார்த்தா முதல்ல வரக்கூடிய 2 பல்லாண்டு அடிவுமோடும் 2 சேர்ந்ததா. அதுக்கப்புறம் 3 3 3ன்னு பிரித்து கொண்டோம் என்னால் ஐஸ்வர்யார்த்தி என்ன, பகவல்லாபார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, இவர்களை அழைத்து அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் கைங்கரியத்திலே சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடைசியாக பலஸ்ருதி முடிக்கிறார் சுவாமி பெரியாழ்வார். அதுல நல்லதோர் சோறு அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு, ஒரு சப்தம் உண்டு. சோறு என்னால் நாம் எல்லாம் சமைத்து, அதாவது தளிக பண்ணி எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணி அத்த நாம் உண்ணுகிறோம். அணு யாகமாக எம்பெருமானுக்கு செய்வது திருவாராதனம், அதுக்கு யாகம் என்று பேர். அது முடிந்த பிற்பாடு அவனுக்கு கண்டருள பண்ணி நாம் அத்தை அமுது செய்கிறோமே, அதுக்கு அணுயாகம் என்று பேர். இப்போ சோறு சமைத்தோம், அதுல என்ன நல்ல சோறு? அதுல 2 இருக்கு. நல்லது ஓர் சோறு, சோறு ஓர் சோறு, நல்லதோர் சோறு. அப்ப விசேஷனம் நல்லா சொல்லி வச்சிருக்காரு. நல்லது ஓர் சோறு அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியம், அதுதான் நல்லது. அப்படி இருக்கக்கூடிய சோறையே நமக்கு உத்தேசம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். ஏன்னா இப்ப கீழே விண்ணப்பம் பண்ணது போல ஆழ்வார்கள் பாசுரங்கள் எப்படி தாரக போஷக போக்கியங்களாக இருக்க வேணுமோ, அது தாரக அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல அதுதான் முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய வாழ்முதல். அது இருந்தா தான் நம்மால இருக்க முடியும். அதுக்கப்புறம் வளர்முதல், வளருவதற்கு பரிணாமம் ஏற்படுவதற்கு ஏற்படக்கூடிய விஷயம். மகிழ்முதல், மகிழ்முதல்னா இதை வைத்துக்கொண்டு நாம் ஆனந்தப்படுகிறோம் அப்படிங்கிறது. அப்ப வாழ்முதல் அப்படின்னு சொன்னா முதல்ல அதுல இருக்க வேண்டியது நமக்கு தீர்த்தம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வாழ்முதலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வளர்முதல். சோறு என்பது நமக்கு வேணும், அவசியமாக வேண்டும், அத உண்ண வேண்டும். வாழ்முதல், அதுக்கப்புறம் வளர்முதல், அதுக்கப்புறம் மகிழ்முதல். அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு நாம் ஆனந்தப்படுகிறோம். சில விஷயங்கள் வெத்தலை இருக்குன்னா அது நிச்சயப்படி நம்ம வெத்தலை போட்டு சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழ முடியுங்கிறது இல்லை. பிரசாதம் அப்படின்னு சொன்னா உயிர் வாழ்வதற்கு, அதாவது தீர்த்தம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அவசியம், அது வாழ்முதலாக. அதுக்கப்புறம் வளர்முதலாக பிரசாதம் நமக்கு அவசியமாக வேணும். அதுக்கப்புறமா மகிழ்முதல், ஏன்னா அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தா ஆனந்தம், இல்லை என்னால் பரவாயில்ல அடுத்த ஆரம்பித்துக்கலாம் அப்படிங்கிறது.
ஆக இதுல ஷோரு என்பது நல்லது ஒரு ஷோரு. இந்த ஷோரு எந்த மாதிரியான ஷோரு தெரியுமா? ஒருத்தர் நமக்கு ததியாராதனத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். அப்ப அவர்களுக்கு நாம் ஷோறுகிடுகிற பொழுது இட்டவன், இப்ப பிரசாதத்தை சாதிக்கிறவன், பிரசாதத்தை அந்த சுவாமிக்கு வரிக்கிறானோ அவர், அதாவது பிரசாதத்தை நமக்கு ததியாராதனத்தை பண்ணுபவர் அப்படின்னு கொள்ள வேண்டும். ததியாராதனம் பண்றோம்னா அந்த ததியாராதனத்தை பண்ணுகிற பொழுது நானா கூட்டு இந்த ததியாராதனத்தை பண்ணுகிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதாவது நான் இந்த பிரசாதத்தை அவருக்கு போடுறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஷோறு நல்லது ஒரு ஷோறு. போடுறவர் என்ன பண்ணணும்? கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்னு பாசுரம் திருப்பாவேலை. ஆஹா, இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கைகளாலே கொடுத்தோம், உயுமாறி எண்ணி ஆந்தனையும் கை காட்டினா கொடுத்தோம் என்கிற எண்ணம் துளியின் எண்ணிக்கே கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இந்த தானத்தை சொல்ற போது அவ்வளவு வசதியா சொல்றது வேதங்களும். அப்ப அந்த அதாவது அந்த ஷோரானது கொடுத்தவன் கொடுத்தோம் என்கிற எண்ணம் எண்ணிக்கே கொடுக்கக்கூடிய ஷோரு நல்லது ஒரு ஷோரு. அப்படின்னா துளியும் நானாருக்கு கூட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் துளியும் இருக்கக்கூடாது. அது ஒரு வாக்கியம். மத்தொன்னு சாப்பிட்றாரோ இல்லையோ, இந்த சாப்பிட்றவர் அவர் என்ன நினைச்சு கூடாதான், இவருக்கு இன்னைக்கு இவர் எனக்கு சாப்பாடு போட்டாரு, நாளைக்கு இவருக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைத்து அவன் உண்ணக்கூடாதான். அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கொடுப்பவனும் நல்ல எண்ணத்தோட கொடுக்கவனும், அருந்துபவனும் அவனும் நல்ல எண்ணத்தோட அருந்தவனும். ஆஹா, புஜிப்பது இருக்கட்டும், கொடுப்பது இருக்கட்டும். கொடுக்கிற பொழுது அவன் கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கொடுத்து, அதே போல அமுது அருந்துபவன் அவனும் நாம் இவனுக்கு என்ன செய்ய வேணும், பிரத்யுபகாரமாக என்ன பண்ண வேணும் என்று நினைக்காமல் கொடுத்தார் அமுது பண்ணினோம், எம்பெருமானுடைய பிரசாதத்தை கொடுத்தார் அமுது பண்ணினோம் அப்படிங்கிற இருவரிடத்திலுமே அந்த எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அந்த ஷோரு நல்லதொரு ஷோரு. அப்படின்னா இது எங்க கிடைக்கும்? சரி, ஒண்ணு. ரெண்டாவது, பகவானுக்கு, அதாவது சேஷபூதனாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஆறு எம்பெருமானுக்கு சொத்து, சேஷபூதர்கள், அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கு தொண்டு பண்ண வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். இப்ப நாமெல்லாம் பகவானிடத்துல போய் பகவானுக்கு நாம் அமுது பண்ணுகிறோம்னு கீழே படம் பண்ணேன். அப்ப பெருமாளுக்கு நாம் அமுது பண்ணுகிறோமே, அப்படி பண்ற போது சேஷபூதனாக இருக்கக்கூடிய நாம் சேஷிக்கு அவனுடைய முகோல்லாசத்துக்காக சேவிக்கக்கூடியதான பிரசாதம் நல்லதொரு ஷோரு. இது ரொம்ப முக்கியம். பகவானுக்கு நாம் தழிய பண்ணி எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுகிறோம் இல்லையோ, அந்த ஷோரு தான் நல்லதொரு ஷோரு அப்படின்னு சொல்றா. அடுத்து இப்படி இந்த ஷோரு எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கீழே சொன்னமோ இல்லையோ, கொடுத்தவனும் சரி, அதை அமுது அருந்துவனும் சரி, எண்ணம் இல்லாமல் இருக்கவனும்னா அது தாயார் கொடுத்த ஷோர் இந்த மாதிரி இருக்கும். தாயார்னு கொடுத்துட்டானா அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுப்படும் இல்லை. தாயாராக இருக்கக்கூடியவள் அவன் என்ன பண்ணுவோம், பிள்ளைக்கு சோறு போடுறா அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளை நாளைக்கு என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு சோறு கொடுக்குறாளா? இப்ப இவன் தான் ஏதாவது நினைச்சுக்கிறானா, அம்மாவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு சாப்பிட்றானா? ரெண்டுமே இல்லையோ. அது நல்லதொரு ஷோரு அப்படின்னு சொல்றா. சேஷபூதன் சேஷிக்கு விளைக்கக்கூடியதான ஷோரு நல்லதொரு ஷோரு அப்படிங்கிறது இன்றைய விஷயமாக கொள்ளலாம். ஆழ்வார திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.